இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதாவின் இலக்கு அல்ல என்று குருமூர்த்தி கூறியிருக்கிறார். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். 2026 தேர்தல் என்பது பாஜகவின் இலக்கு அல்ல என்று குருமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது பாஜகவின் இலக்கு அல்ல, அண்ணாமலையின் வேகமான செயல்பாடுகளே மாநில தலைமை மாற்றத்துக்கு காரணம் என்றும் குருமூர்த்தி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தராசு ஷாம் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். 2026 பாஜகவோட இலக்கு இல்ல, அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுகள் தான் அவரோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு குருமூர்த்தி பேசியிருக்கிறார். இது பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை? பொதுவாக குருமூர்த்தி அவர்கள் மனதில் பட்டதை இன்னும் சொல்ல போனால் உள்ளதை உள்ளபடி உடைத்து பேசுபவர். அவரது பல பேட்டிகளிலிருந்து அது தெளிவாகும். அவரது பார்வைகள் சித்தாந்தங்களில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் இந்த பேட்டியிலிருந்து நான் புரிந்து கொள்வது, அண்ணாமலை அவர்களின் வேகமான செயல்பாடு பாரதிய ஜனதாவில் 2024 தோல்விக்கு காரணம். அதாவது ஒரு சீட்டு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதிமுகவை பகித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் ஏதாவது ஒரு வகையில உடன்பாடு ஏற்பட்டு சில சீட்டுகள் கிடைத்திருக்கும். அது மோடி அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். 240 சீட்டு தான் கூடுதலாக கிடைத்திருக்கும். தனி மெஜாரிட்டி கூட கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு எண்ணம், அது பொதுவாக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் மத்தியிலும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் அடுத்ததாக அவர் கூறுவது 2026 தேர்தல் இலக்கு அல்ல என்று கூறுவது தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் திமுக ஆட்சியை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்கள் இலக்கு என்றுதான் தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருகிறார்கள். டிவி பேட்டிகளிலும் அதைத்தான் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் எல்லோருமே கூறுகிறார்கள். குருமூர்த்தி அவர்கள் கூறுவதுதான் பாரதிய ஜனதாவின் நிஜமான கேம் பிளான் என்று வைத்துக் கொண்டால் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு ஆபத்து இருக்கிறது. காரணம், அது அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முதலமைச்சர் என்று தன்னை அவர் கூறிக்கொள்கிறார். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதிலேயே பாரதிய ஜனதா பெரிய ஆர்வம் காட்டவில்லையோ என்கிற ஒரு சந்தேகம் வரும். பொதுவாகவே தேசிய கட்சிகளுக்கு எப்போதுமே டெல்லி நாற்காலி தான் முக்கியம். மாநில நாற்காலிகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. அந்த வகையிலே கூட்டணி இருக்கிறது. கூட்டணியை சேர்ந்தவர் அல்லது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். ஆனால் அவரை முதல்வராக்குவதற்கு நாங்கள் மெனக்கெட போவதில்லை, எங்களுக்கு 2029 தான் முக்கியம். இப்படியான சிந்தனை பாரதிய ஜனதாவின் மேல்மட்டத்திலே இருப்பதாக குருமூர்த்தி அவர்கள் உடைத்து பேசுவதாக நான் உணர்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசு ஷாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.